ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கம்பு பாயாசம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு டைமாவது இதை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி புதுசாக குழந்தை பிறந்தவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தாச்சு அப்படின்னா தாய்ப்பால் அதிகமாகவே சுரக்கும். வாங்க இந்த பாயாசத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த கம்பு நல்லா ஊறி இருந்தது அப்படின்னா பால் நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ ஊற வச்ச கம்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பால் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை ஒரு வெள்ளை துணி இல்லை அப்படின்னா ஒரு நல்லா சின்ன வடிகட்டியாக வச்சுட்டு இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். அந்த கம்போட சக்கை எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வடிகட்டி பால் எடுத்தாச்சு. பால் நல்லாவே திக்காக இருக்குது. அந்த பால் அப்படியே இருக்கட்டும். 1 கப் அளவுக்கு கம்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வெல்லம் வேணும், இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் போல் 1 கப் கூட நம்ம சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாகு வர வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம கரைச்சி எடுத்தாலே போதும். கரைச்சி எடுத்த அந்த வெல்லத்தை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பாலும் வெல்லமும் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பாயசம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கம்பு பாலை சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். கம்பு பாலை நம்ம கிளறாமல் விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். பால் ஊற்றுனதுலேருந்தே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தான் கரெக்டாக வரும். ஊற்றிட்டு கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாலை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துகிட்டே இருங்க. லைட்டாக அது கஞ்சி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தாச்சா அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லாவே நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை எடுத்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் அந்த கட்டி வெல்லத்தை முழுசாக நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தாச்சு அப்படின்னா இது பால் திரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெல்ல பாகு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அதோட கலர் கூட பாருங்கள், நல்லா அந்த க்ரீமி கலருக்கு வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ஒரு 5லேருந்து ஒரு 7 மினிட்ஸ்குள்ளாரே இந்த பாயசம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு குடிக்கணும். சுகர் இருக்கிறவங்க கூட இந்த பாயசத்தை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது. முடிஞ்ச வரலையும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.